tamilcinemanew.in. தமிழ் சினிமாவில் எப்போதுமே இரண்டு துருவங்களால் ஆளப்படும். எம்ஜிஆர் சிவாஜியில் ஆரம்பித்து தற்போது இருக்கும் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி வரை இரண்டு நடிகர் மோதல் நடந்து வருகிறது. இதில் எம்பளதில் நடக்கும் ரஜினி கமல் ரசிகர்களின் மோதலை நம் கண்முன்னே கொண்டு வர முயற்சி செய்துள்ள இந்த எங்கிட்ட மோதாதே மோதல் கவர்ந்ததா பார்ப்போம். படத்தின் கதை. தமிழ் சினிமாவை இன்று வரை இரண்டு துருவங்கள் ஆண்டு வருகிறது. அதில் இன்று இளைஞர்களுக்கு சிம்மாசனமாக இருப்பது ரஜினி கமல். இவர்களின் ரசிகர்கள் எம்பளதில் எப்படி இருந்தார்கள் என்பது நாட்டி ராஜாஜி மூலமாக ராமு செல்லப்பா கண்முன்னே கொண்டு வந்துள்ளார். நாட்டி ரஜினி ரசிகர், ராஜாஜி கமல் ரசிகர். இருவரும் தங்களின் நாயகனின் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது கட் அவுட் வைப்பார்கள். ரஜினி கமல் படங்கள் வெளிவரும் பொழுது திருநெல்வேலியில் உள்ள ராதாரவியின் திரையரங்கு பலிகடா ஆகிறது. அடுத்து தும்சம் செய்கிறார்கள் ரசிகர்கள். இதனால் ரஜினி கமல் படமே எடுக்கக்கூடாது என ராதாரவி முடிவு செய்ய, ஆனால் அவரின் எதிர்கால அரசியல் ஆசை கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது. இவர்களை எதிர்க்க முடியாது, ஒடுக்க முடியும் என்பதால் படம் எடுப்போம், ஆனால் கட் அவுட் வைக்கக்கூடாது கூறி நடராஜன் ராஜாஜிக்கு ஷாக் கொடுக்க, அதன் பின் என்ன ஆனது என்பதை இந்த என்கிட்ட மோதாதே படத்தின் பிளஸ். இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு எம்பளதில் நடந்த ரசிகர்களின் சண்டையை காட்டிய விதம். ரசிகர்களின் மோதலை அரசியல்வாதிகள் எப்படி அரசியல் ஆக்கிறார்கள் என்பது தெளிவாக காட்டியுள்ளனர். படத்தின் வரும் கட் அவுட்களை யார் வரைந்தார்கள் என்பதே தெரியவில்லை. அனைத்தும் தத்ரூபமாக மீண்டும் பேனர் கலாச்சாரம் ஒழிந்து கட் அவுட் வரைவது வந்தால் நன்றாக இருக்கும் என நம்மையே நினைக்க வைக்கிறது. படத்தின் மைனஸ். காதல் காட்சி மற்றும் பாடல்கள். மொத்தத்தில் ரஜினி கமல் ரசிகர் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பு ரசிகர்களும் பார்க்கலாம். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 3.25. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.